நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நம்ம இன்னொரு சேனல் சிவபித்தன், அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த சேனலில் போய் பாருங்கள், பிடித்திருந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பதிவு பார்த்திங்க அப்படின்னா, இறை தேடுதலில் இருப்பவரா நீங்கள், இதை முழுவதுமாக பாருங்கள் அப்படின்னு தான் நம்ம கேட்டுக்கொள்கின்றோம். ஏன்னா இந்த ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு பெரிதானது அல்ல. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது தான் நமது நோக்கம். பெரும்பாலும் இறை தேடல் எல்லாத்துக்குமே வாய்க்க பெறது இல்லை. இந்த உலகத்தில் பெரும்பாலுமான ஜீவராசிகளை நீங்கள் பார்க்குறீங்க. ஓரறிவிலிருந்து 6 அறிவு வரலும் எல்லா ஜீவராசிகளையும் நம்ம பார்ப்பது உண்டு. இது எல்லாமே இறைவனின் சங்கல்பத்தால் படைக்கப்பட்டவை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு வகையில் அது மாயை அப்படிங்கிற மாதிரி போனாலும் அந்த மாயை யாரும் உணர்வதில்லையே. அப்படிங்கும் போது இங்கே இருக்கிறது எல்லாம் உண்மை அப்படிங்கிற நினைப்பில் தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ நம்ம சொல்கிறது எல்லாத்துக்கும் பொருந்தும். உண்மையை உணர்ந்தவங்களுக்கு இது தேவையில்லை. ஏன்னா அவங்க வழியில் போய்கிட்டே இருப்பாங்க இறைவனை அடைவதற்காக. நம்ம இன்னும் மாயையில் சிக்கியிருக்கோம் அப்படிங்கும் போது சில விஷயங்களை நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது நண்பர்களே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல ஜென்மங்கள் எடுக்கின்றோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட நம்பிக்கை. நாம் செய்கின்ற கர்மத்திற்கு தகுந்தாற் போல அதை அனுபவிப்பதற்காக மீண்டும் மீண்டும் கர்மங்களை செய்து கொண்டே இருக்கின்றோம். மீண்டும் மீண்டும் பிறவிகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். அது ஏன் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம், ரொம்ப பொறுமையாக கேட்டுக்குங்க. இப்போ பாவம் புண்ணியம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பிறர் மனம் நோகும்படி ஏதாச்சும் செஞ்சிட்டிங்கன்னா அது பாவத்தில் போய் சேர்ந்துடும். பிறர் மனம் மகிழும்படி ஏதாச்சும் செஞ்சிட்டிங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக அது புண்ணியத்தில் போய் சேர்ந்துடும். அதுக்காக கெட்டவங்க மனசை மகிழ்கிற மாதிரி நம்ம செய்கிறது சொல்ல கிடையாது. உண்மையாலுமே முடியாதவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு செய்கிறது. இப்போ இந்த பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் அடுத்த ஜென்மாவானது நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு சான்று வச்சுக்கிட்டாலும், இறை பக்தி அப்படிங்கிறது சாதாரணமாக எல்லாத்துக்கும் வந்துடுறது இல்லை. இப்போ ஓரறிவு ஜீவன் இருக்குது, ஈரறிவு ஜீவன் இருக்குது. எல்லாமே ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். நல்லா இறை தேடலில் இருக்கவங்களுக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆத்மாங்கிற ஒரே விஷயம்தான் நான் அப்படிங்கிறத சொல்லிக்க முடியும். அப்போ எல்லாத்துக்குள்ளே இருக்க ஆத்மாவும் பார்த்திங்கன்னா ஜீவாத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஓரறிவாக இருக்கட்டும், ஈரறிவாக இருக்கட்டும், ஆறறிவாக இருக்கட்டும், அறிவுகள் இருந்து என்ன பண்ணுறது, யாரும் உணர்ந்துக்கிறது இல்லையா? அதுதானே இங்கே பிரச்சனையே. சரி, இப்போ என்ன ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, 4 அறிவு, 5 அறிவு வரலும் பார்த்திங்கன்னா இறைத்தன்மையை உணர வேண்டும் என்ற தேடல் இல்லாமலே போய்விடுகிறார்கள். அந்த உயிரினங்கள் எதுக்குமே இறைத்தன்மையை உணரணும் அல்லது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே இல்லாமல் தான் பிறந்தோம், சாப்பிட்டோம், மறைந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் திருப்பி பிறவிகள் எடுத்துக்கொண்டே இருக்கின்றன. அப்படி இருக்கையில் மனிதனாக பிறக்கிறது அப்படிங்கிறது மிக உயர்ந்தது. அரிதினும் அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. ஔவையார் சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த மனித பிறவி எடுப்பதே மிகவும் அரிதான ஒரு விஷயம். அந்த மனித பிறவி எடுத்தாலும் அதில் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கை மிகவும் சொற்பம். அந்த பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கை சொற்பமாக இருந்தாலும் அதிலும் மிக சொற்பம் என்னன்னா உண்மையான ஆன்மீக தேடல், உள்ளார்ந்த தேடுதலடி ஈடுபடுபவர்கள் மிகவும் சொற்பம். ஏன் பக்தியும் அந்த ஆன்மீகத்தையும் இந்த இடத்துல ஒரு இடத்துல நிறுத்துகிறோம் அப்படின்னா, பக்திங்கிற பேரில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். நிறைய லிஸ்ட்டு தான் கோயிலுக்கு நம்ம கொண்டு போகிறோமே தவிர உண்மையிலுமே நான் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற எண்ணம் யாரிடமும் இல்லை. பெரும்பாலும் நம்ம சிவனை வழிபடுறோம் அல்லது விஷ்ணுவை வழிபடுறோம், சக்தியை வழிபடுறோம் அப்படின்ட்டு நமக்குள்ள நிறைய இருந்தாலும் அனைத்து சக்திகளும் ஒன்றைத்தான் குறிக்கின்றன, அந்த பரமாத்மாவை அப்படிங்கிறது அடிப்படையான தாத்பரியம். எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுது, ஆத்மாவை உணர்ந்து கொள், என்னுள் ஐக்கியமாகு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான். சரி, இந்த ஆத்ம தேடுதல் எப்போ ஒருத்தருக்கு வரும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம புண்ணியங்கள் அதிகம் செய்ய செய்ய உங்களுக்கு ஆத்ம தேடுதலுக்கான வேட்கையானது உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம பக்தியில் இருக்கோம்னு சொன்னாங்களா, மனிதனாக பிறக்கிறதே பெருசு. ஆனால் எல்லாத்துக்கும் பக்தியில் ஈடுபடு வராது. பக்தியில் ஈடுபடுவாங்க, ஆனால் எல்லாத்துக்குமே அந்த ஆன்மீக தேடல் அப்படிங்கிறது வராது. ஆன்மீக தேடல் வந்தாலும் சரியான வழிகாட்டுதலுடன் இறைநிலையை அடையக்கூடிய தன்மை பெரும்பாலுமானவர்களுக்கு வாய்க்கப் பெறுவதில்லை. இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரிய விஷயம். இதை உணர்ந்துக்கணும். அதுக்காக தான் திரும்பி சொல்கிறோம், மனிதராய் பிறப்பதே கடினம், அதிலும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவது அதைவிட கடினம். பக்தியிலிருந்து உள்ளார்ந்த தேடுதலில் ஈடுபடுபவர்கள் இன்னும் சொற்பம். தேடுதலில் ஈடுபட்டாலும் இறைநிலையை அடைபவர்கள் மிக மிக சொற்பமாகத்தான் இருக்கிறார்கள். என சரியான வழிகாட்டுதல் இல்லாததுனால.
சரி, இப்போ இந்த பக்தி மார்க்கத்திலிருந்து நான் ஆன்மீகத்தில், அதாவது உள்ளார்ந்த தேடுதல் ஈடுபடணும்னா கூட எனக்கு புண்ணியம் அவசியம். ஏன்னா என்னோட கர்ம பலன்கள் வந்துட்டு அதை சில நேரத்தில் தடுக்கக்கூடும். கண்டிப்பாக நம்ம உட்காந்து தியானம் பண்ணுறோன்னா அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் தியானத்தில் மூழ்கி விட முடியாது. காரணம், நம்மளோட கெட்ட எண்ணங்கள் நம் உடலில் பதிந்திருக்கின்றன. அப்படிங்கும் போது அப்போ அதற்கான கர்மங்கள் நம்மை அந்த நிலையை அடைவதை தடுப்பதற்கு முயற்சி செய்யும். அதனால தான் அவ்வளோ சீக்கிரம் தியானத்தில் உங்களால் உட்கார முடியாது. டக்குன்னு எந்திரிச்சிடுறது, இல்லை சில குழப்ப நிலை, நிஜமாலுமே நம்ம தியானத்தில் தான் இருக்கமா அப்படின்னு தெரியாமல் போகிறது, இந்த மாதிரி நிலையெல்லாம் ஏற்படும் அந்த உள்ளார்ந்த தேடுதல் போகும்போது. அதையும் தாண்டி சில பேர் உள்ளார்ந்த தேடுதலுக்கு போகிறார்கள் அப்படின்னா அவர்கள் செய்கின்ற புண்ணியம். புண்ணியம்னா அதாவது அந்த இடத்துல என்ன அப்படின்னா, நன்மைகளை அதிகமாக செய்து கொண்டே வரும்போது அதன் பிரதிபலனாக இந்த ஜென்மத்தில் நீங்கள் இறைநிலையை அடைவதற்கான வேட்கையை அடைவீர்கள். அவ்வளோதான். அதுக்கு மேலேயும் நிலைகள் இருக்கின்றன. அதற்கு உங்களுக்கு குரு கட்டாயம் தேவை, குருவின் அறிவுறுத்தல்கள் தேவை. அதை என்ன அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். சாதாரணமாக சிவபக்தியில் இருக்கவங்க அடுத்த நிலைக்கு வந்துட்டு போக முடியாது. சிவபக்தியில் இருக்கிறதே பெரிய விஷயம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 700 கோடி பேர் இருக்காங்க. 700 கோடி பேர்த்தோட வாயிலையும் சிவசிவங்கிற மந்திரம் வந்துருதா? கிடையாதே. ரொம்ப சொற்பமான நபர்கள் தான் உள்ளார்ந்து சிவசிவங்கிற வார்த்தை, நமசிவாய அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்றாங்க. அப்ப அவங்கெல்லாம் கொடுப்பனை செய்தவர்கள். எதற்கு? ஆன்ம தரிசனத்தை பெறுவதற்கு அடிப்படை தகுதியை பெற்றிட்டவர்கள் அப்படின்ட்டு குறிப்பிட முடியும். ஆனா அவங்க செய்கின்ற முயற்சியின் பலனாகத்தான் அதை அடைய முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்போ நம்ம அடுத்த படிநிலைக்கு போகிறதுக்கு என்னென்னா, பக்தியிலேருந்து ஆன்மீக தேடலுக்கு போகிறதுக்கு எனக்கு என்ன தேவைன்னா புண்ணியம் தேவை. அப்போ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் உதவுவது, கோவிலில் போயிட்டு உழவார பணி செய்வது, இந்த மாதிரி சில விஷயங்களை நம்மளை ஈடுபடுத்திக்கும் போது இறைவன் ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அந்த வேட்கையை ஏற்படுத்தி விடுவார். அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். எப்படி? அந்த உள்ளார்ந்த தேடுதல் அப்படிங்கிற ஒரு வேட்கை எப்போ வரும்னா, நமக்குள்ள புண்ணியங்கள் அதிகமாகி நம் கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கழிஞ்சுது அப்படிங்கும் போது உங்களுக்கு இறைவனை அடைய வேண்டும்ங்கிற வேட்கை வரும். இல்லைன்னா வராது. அதுதான் உண்மை. சும்மா நம்ம பாட்டு கோயிலுக்கு போகலாம், எனக்கு அதை கூட இறைவா, இது கூட இறைவா, நானும் சிவபக்தன், நானும் விஷ்ணு பக்தன் சொல்லிக்கலாமே தவிர உள்ளார்ந்த தேடுதல் ஒருத்தனுக்கு இல்லாத வரையிலும் அவன் பக்தி மார்க்கத்தில் கூட ஒரு தெளிந்த நிலையை பெறாதவன் அப்படிங்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். அப்போ அந்த தேடுதல் ஒருத்தருக்கு வாய்க்க பெறுகிறது என்றால் அவன் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியமும் இந்த ஜென்மத்தில் அவன் செய்த புண்ணியத்தின் காரணமாகத்தான் அந்த வேட்கை அவனுக்கு உண்டாகின்றது. அதன் பின்னர் அதில் நம்ம முயற்சி செய்யணும். உள்ளார்ந்த தேடுதல்னா எதை போய் தேடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாருமே சொல்கிறது ஆத்மாவை தேட போகிறோம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம தரிசனத்தை வந்துட்டு பெற போகின்றோம் அப்படின்னு. அப்போ நமக்குள்ளே இருக்கிறது ஆத்மானா நம்ம வேற ஆத்மா வேறையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அந்த இடத்துல வந்துடுது. இந்த நான் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிற தேடுதல் தான் அந்த ஆன்மீகத்தோட அடிப்படையான விஷயம். அது ரொம்ப பெரிய விஷயம், பேசினா பேசிக்கிட்டே போகலாம். இப்போ நேர சுருக்கத்தின் காரணமாக நம்ம சொல்கிறது என்னன்னா, இப்போ அந்த தேடுதல் வேட்கைக்கு போகிறதுக்கு உனக்கு புண்ணியம் தேவை. அப்படி புண்ணியம் செய்து நீ அந்த வேட்கைக்கு போயிட்டா முழு முயற்சியா விடாப்பிடிவாதமா நீ உள்ளார்ந்த தேடுதலில் ஈடுபட வேண்டும். உள்ளார்ந்த தேடுதலில் ஈடுபடுறது அவ்வளோ சுலபமான கிடையவே கிடையாது. எண்ணங்களின் தொகுப்பு தான் மனசு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. எண்ணங்கள்னா என்ன? நான் ஜிலேபி சாப்பிடணும், நான் இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு சாப்பிடணும், நாளை காலையில் என் ஃப்ரெண்டோட டூர் போகணும், இது எல்லாமே எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் யாவும் நீங்கள் தியானத்தில் இருக்கும் போதோ உள்ளார்ந்த தேடுதலில் இருக்கும் போதோ மறைக்கும். இதெல்லாம் மேகம் மாதிரி, சூரியனை மறைக்கின்ற மேகங்கள் மாதிரி. இது எல்லாமே அற்ப விஷயம்னு தெரிஞ்சு ஒவ்வொன்றா நீங்கள் தூக்கி எறிய தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேகம் விலக ஆரம்பிக்கும். அவ்வளோ சாதாரண விஷயமும் கிடையாது. அப்போ அந்த மனம் அமைதி பெற வேண்டும். எண்ணங்களற்ற நிலைக்கு நம்ம அதை கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தும் போது தான் அந்த தரிசனமானது கிட்டும் அப்படின்னு சொல்லப்படுது. தரிசனமானது கிட்டும். உள்ள ஜோதியை பார்க்குறோம். அப்போ ஜோதியை பார்க்கறது யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஜோதி அங்கே இருக்குது, அதை நான் பார்க்குறேன் அப்படின்னா ரெண்டுக்கும் வேற வேறையா அப்படிங்கிறது இதெல்லாம் குரு மூலியமாகத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நான் அடிப்படையை மட்டுமே உங்களுக்கு சொல்கின்றேன். அப்போ இந்த நிலை, அந்த ஆன்ம நிலைக்கு நம்மளுக்கு சென்ற அந்த ஆன்ம தரிசனமானது நமக்கு கிடைத்து விடுகிறது என்றால் அந்த ஆன்மத்துடன் நாம் இயைந்து அல்லது லயத்து அதோட ஒன்றி விடுவது தான் அந்த மோட்சம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஆன்ம தரிசனம் அப்படிங்கிறது தெளிந்த அறிவு. அப்போ அந்த தேடுதல் ஆனது நிறைவு பெற வேண்டும் என்றால் உண்மையான பக்தியுடன் உண்மையாக ஆன்மீகத்தில் நாம் ஈடுபட வேண்டும். அப்போ நம் செய்கின்ற புண்ணியங்களின் பலனாக நமக்கு ஒரு வேட்கை வருகிறது என்னும் போது அதை தள்ளி போடக்கூடாது. எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, இதையெல்லாம் முடிச்சுட்டு நான் ஆன்மீகத்துக்கு போகிறேன்னா உங்களுக்கு வயசே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தேடுனா கட்டாயம் முடியாது.
இப்போ என்ன 20 வயசு 30 வயசாக இந்த பையன் சாமியார் மாதிரி பேசுகிறான்னு நிறைய பேர் சொல்லத்தான் செய்வாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேட ஆரம்பித்தால், அந்த ஆன்ம தரிசனம் கிடைத்து விட்டால், இந்த உலகத்தில் வேறு எதுவும் இன்பம் கிடையாது, இதுதான் உண்மையான இன்பம் என்பதை அவன் கூடிய விரைவில் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராகின்றான். அவன் இறைவனுடன் இரண்டர கலப்பவன் ஆகின்றான். அந்த இடத்துல தான் உண்மையான பக்தி அப்படிங்கிறது அந்த இடத்துல நிலைநிறுத்தப்படுகிறது நண்பர்களே. அதனால தான் நம்ம சொல்கிறோம், உலகத்தில் எந்த இடத்துல பிறந்திருந்தாலும் இந்தியாவில் பிறக்கிறது மிக உயர்ந்ததாக குறிப்பிடப்படும். ஏன்னா இது புண்ணிய பூமி. இந்த பாரத தேசத்தில் எங்கு பிறந்திருந்தாலும், அதிலும் சிவ மந்திரத்தை சொல்பவராகவோ அல்லது நாராயண மந்திரத்தை சொல்பவராகவோ சக்தி மந்திரத்தை சொல்பவராகவோ பிறப்பது அதனினும் அரிது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் இந்த மந்திரமானது எல்லாத்து வாயிலையும் வந்துடாது. நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, இதுலேயே நாத்திகர்கள் இருப்பாங்க, பக்தியில் இருந்தாலும் மந்திர உச்சாடனம் செய்கிறதும் மந்திரத்தை சொல்கிறது கூட தயங்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இன்னும் அந்த விதி வாய்க்கவில்லை, இறைவனை அடையக்கூடிய அந்த வாய்ப்பானது அவர்களுக்கு கிடைக்கவில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதை தாண்டி நமசிவாயங்கிற மந்திரத்துவோ நாராயணாங்கிற மந்திரத்துவோ ஓம் சக்தி அப்படிங்கிற மந்திரத்துவோ சொல்லக்கூடிய வாய்ப்பை ஒருவன் பெறுகிறான் என்றால் உண்மையாக அவனுக்கு இறைவனோடு இரண்டர கலக்கக்கூடிய நிலையானது நெருங்கிவிட்டது அப்படிங்கிறது அர்த்தம். அதை இந்த ஜென்மத்திலேயே நம்ம முறையாக குரு மூலியமாக பயிற்சி எடுத்துக்கிட்டோன்னா இறைவனோடு இரண்டர கலந்து விடலாம். கொஞ்சனாச்சும் தெளிவு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் நண்பர்களே. ஒருவேளை உங்களுக்கு அந்த தெளிவு ஏற்பட்டிருந்ததுன்னா குரு மூலியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் யாவற்றையும் தீர்த்து கொள்ளுங்கள். குரு கிடையாது எனக்கு அப்படின்னா மனதார தியானம் பண்ணுங்கள், கட்டாயமாக உங்களுக்கு ஒரு குரு கிடைப்பார். அப்படி கிடைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லையற்ற இன்பமானது கிடைக்கும், அதுவும் அலாதியானதாக இருக்கும், அதுவும் இறைவன் கருணையினால் இருக்கும் நண்பர்களே. நமசிவாய அப்படிங்கிற மந்திரத்துவோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்துவோ சக்திங்கிற மந்திரத்துவோ சாதாரணமாக எல்லாரும் பயன்படுத்திட முடியாது, பிரயோகப்படுத்திவிடவும் முடியாது. அதற்காக பிறந்தவர்கள் மட்டுமே பயன்படுத்த முடியும். அப்படி பிறந்தவர்கள் கூட அந்த வாய்ப்பை தவறவிட்டு விட்டால் இன்னொரு ஜென்மம் எடுத்துத்தான் முக்தியை அடைய வேண்டும் என்ற நிலை வந்துவிடும். அப்படி நீங்கள் சொல்பவராயின் இந்த ஜென்மத்திலேயே முயற்சி செய்யுங்கள், பிறவாநிலையை எய்துவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்றுதான் கேட்டுக்கொள்கின்றோம். நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீட்டில் கண்டிப்பாக சங்கு இருக்கணும். நம்ம மூதாதையர்கள் சங்கு வச்சுருந்தாங்க, அப்படி இல்லைன்னா சோவின்னு சொல்லக்கூடியது வச்சுருந்தாங்க, அல்லது அந்த சிப்பி மாதிரி இருக்கிறது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் வாய்ந்தது அப்படின்றாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்படுறது வலம்புரி சங்கு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி சந்தைகளில் இருக்கிற நிறைய போலியும் இருக்குது, பார்த்து தான் நீங்கள் வாங்கணும். ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லிட்டோம். இதில் என்னென்ன நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த பார்க்கடலை கடைஞ்சப்ப அந்த கடல்ல இருந்து லக்ஷ்மி தேவியும் சங்கும் ஒரே நேரத்தில் வெளிப்பட்டதாகவும் விஷ்ணு பகவான் சங்கை இடக்கையில் ஏந்தி கொண்டதாகவும் குறிப்புகள் உள்ளன. அந்த சங்குக்கு எவ்வளோ மகிமை உண்டுன்னா அனைத்து தேவதைகளும் அதனுள் அடங்கும் அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. சரி, இப்போ அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பெரும்பாலும் வீட்டில் சங்கு வாங்குறீங்கன்னா ரொம்ப பெரிய சங்காக வாங்கி வீட்டில் வைக்காதீங்க. நம்ம சங்கு வாங்கணும், சங்கு வீட்டில் இருக்கணும், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ரொம்ப பெரிய சங்காக வாங்குறீங்கன்னா அதிலிருந்து வர்ற அதிர்வுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கோ அல்லது அது ஆகம விதிப்படி நம்ம முறையாக பூஜை பண்ணுறதுக்கு முடிந்தால் மட்டுமே வீட்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைன்னா கையடக்க சங்கு அப்படின்னு சொல்லுவோம், கைக்குள்ளே வச்சு ஊதுற அளவுக்கான சங்கு, அது எல்லாத்து வீட்லேயுமே வச்சுருக்கலாம். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ரொம்ப முக்கியம், சங்கும் வெள்ளியும் இணைஞ்சதுன்னா அதிக அளவு ஆற்றலை வெளிப்படுத்தும் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. அது எப்படி அப்படின்னா அதுக்கு பூன் போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஊதுற இடத்துல இல்லை அலங்காரத்திற்காக அந்த சங்கு மேலே வெள்ளி பூன் போடுவாங்க. அந்த மாதிரி போட்டால் அந்த சங்குக்கு ஆற்றல் அதிகம் அப்படின்னு குறிப்பிடப்படுது நண்பர்களே. ரொம்ப முக்கியம், சங்கை தந்தரையில் வைக்கக்கூடாது. இப்போ பூஜை அறை இருக்குது, அதில் ஸ்லாப் இருக்குது அப்படின்னா அப்படியே மேலாக வைக்கக்கூடாது. துணி விரித்து வைக்கலாமாங்க. ஆனால் அதை விட சக்தியான ஒரு விஷயம் என்னன்னா, உங்கள் சங்க அளவுக்கே ஒரு வெள்ளி பாத்திரம் கிடச்சிது, ஒரு வெள்ளி கிண்ணம் கிடைக்குதுன்னா அந்த வெள்ளி கிண்ணத்தில் சில பேர் அரிசி கொட்டி வைப்பாங்க, சில பேர் தண்ணீர் ஊற்றி வைப்பாங்க. அந்த சங்கு அதில் வச்சாங்கன்னா அவ்வளவு அதிர்ஷ்டமானது உண்டாகும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. ரொம்ப முக்கியமான விஷயம், சங்கை எப்பவும் எம்டியாக வைக்கக்கூடாதும்பாங்க. அதில் தண்ணீர் ஊற்றி வைக்கலாம், பால் ஊற்றி வைக்கலாம், இல்லை அரிசி போடுறது சில பேத்துக்கு வழக்கமாக இருக்கிறது. அதை நாம் பிறகு பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்த நாள் மாற்றும் போது அதை நம்ம தீர்த்தமாகவே அருந்தலாம். கண்டிப்பாக மருத்துவ குணங்கள் உள்ளது அப்படின்னு குறிப்பிடப்படுது.
நம்ம பழைய வீடு கிராமத்து வீட்டுக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்கிறது உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக புரியும் நண்பர்களே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு நிலவாசல்கிட்டே வந்து சங்கு பதிச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வீட்டு நிலவாசலுக்கு மேலே வந்துட்டு பெரிய சங்கவே செவுத்தை தோண்டி பதிச்சிருப்பாங்க. பாதி வெளியில் தெரிகிற மாதிரி வந்துட்டு செஞ்சுருப்பாங்க. இது எல்லாமே வந்துட்டு ஆகர்ஷண சக்தி உடையது, அதாவது துர்தேவதைகளை வீட்டுக்குள் அண்ட விடாது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால தான் வீட்டில் பார்த்தீங்கன்னா சங்கு புதைத்தல் அப்படிங்கிறது இருந்திருக்கு. சங்கு உங்களுக்கு பெருசாக கிடைக்கலனாலும் சின்ன சிப்பி மாதிரியெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி கூட வாங்கி வந்து வீட்டில் புதைத்து வைப்பது நல்லது. இன்றைக்கி நம்ம மாடர்ன் ட்ரெடிஷன் அப்படின்ட்டு நிறைய வந்துட்டு இந்த மாதிரி பழக்கங்களை நம்ம இழந்துக்கிட்டே போகிறோம். அதுதான் ரொம்பவே வருத்தமான விஷயம். அந்த சங்கிலிருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே ஆற்றல் மிகுந்தது. அது வீட்டில் பரவும் போது வீட்டில் எந்த கண்திருஷ்டி கோளாறுகளும் இருக்காது, வாஸ்து தோஷங்களை சரி பண்ணிவிடும் அப்படின்றாங்க. அதே போல் எதிர்மறை சக்திகள் வீட்டில் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக நீங்கள் சங்க பூஜை அறையில் வைத்தாலுமே இதற்கு போதுமானது அப்படிங்கிறாங்க. இன்னும் சங்கில் நிறைய விஷயம் இருக்குது. நல்ல தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா அந்த எதிர்காலத்தை கணித்து சொல்கிற ஜோதிடர்கள் எல்லாம் சங்க காதில் வச்சு கேட்பாங்க. நம்ம என்னமோ விளையாட்டாக நினைப்போம், கிடையாது, சங்கு பேசும் அப்படின்னும் குறிப்பிடப்படுகிறது. அதற்கு சில மந்திரங்களும் சொல்லப்படுகிறது. அதை உச்சாடனம் செய்து அதில் சித்தி பெறுபவர்களுக்கு அந்த சங்கிலிருந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு விடை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது, லக்ஷ்மி கடாட்சம் வாய்ந்தது. வீட்டில் அது இருக்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா சங்கில் நிறைய வகைகள் இருக்குது. எந்த சங்கு வேணாலும் வாங்கலாம். இளம்புரி, வலம்புரி, திருகு சங்கு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. எது வேணாலும் வாங்கி வீட்டில் வைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வீட்டில் ஒரு சங்குனாவது இருக்கணும். குழந்தைங்களுக்கு சங்கில் பால் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய எவர் சில்வரு, அலுமினியம் இந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் சங்கு கிடையாதுங்க. இந்த சங்கில் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் பாலை ஊற்றி நம்ம கொடுக்கும்போது இதில் இருக்க அந்த நுண்ணிய நல்ல அதிர்வுகள் அந்த குழந்தையை எந்த தீய சக்திகளும் தாக்காமல் பாதுகாத்து வந்திருக்கிறது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு நண்பர்களே. இதெல்லாம் வந்து நம்ம காலப்போக்கில் மறந்துட்டோம். பட் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு இப்போ நம்மளதான் இருக்குது. கண்டிப்பாக இளைய தலைமுறைக்கு அந்த சங்க பற்றின அறிவுரையை சொல்லுவோம். இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குது. நம்ம வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் இந்த சங்கு எவ்வளோ சக்தியானது, இது எப்படி பயன்படுத்துறது, அல்லது என்னென்ன ஆற்றல் அதற்கு உண்டு அப்படிங்கிறது எல்லாம் பார்க்கலாம் அடுத்த பதிவில். நன்றி, வணக்கம். நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள். நம்ம பூமி, நம்ம தமிழ், நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.